வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தலையிடணும்னு அகிலேஷ் சொல்லிட்டாரு, காங்கிரஸ் சொல்லிட்டு. சாம்பல் பகுதியில் நடப்பது என்ன? அதாவது ஒரு பங்களாதேஷ் மாதிரி இது உருவாக்குறதுக்கு யோகி முயல்கிறார். அங்கே இந்துக்களை அடிக்கிறாங்க, அது வயலன்ஸு, தப்பு. அதே மாதிரி இங்கே இஸ்லாமியர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 6-7 பெண்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு 50 பேரை தேடிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லாத்துடைய ஃபோட்டோ போட்டு காவல்துறையை தேடிட்டு இருக்காங்க. அகிலேஷ் சொல்கிற குற்றச்சாட்டு மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஒருவர் அதாவது அந்த மசூதியை ஆய்வு பண்ண உள்ளே போகும்போதே அந்த வழக்கறிஞர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுட்டு போகிறாரு. பின்னாடி போகக்கூடிய விஹெச்பி ஆளுங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுட்டு போகிறாங்க. இந்த மசூதியை இடிப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கோவம் அவங்க கல்லை விட்டு எறிகிறாங்க. ஆனால் என்னென்னா, ரொம்ப கிளவராக முஸ்லீம்கள் கல்லை விட்டு எறிகிறத மட்டும் காட்டிட்டு இந்த பக்கம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டதையோ இவங்க பிரச்சனை பண்ணதையோ காமிக்கவே இல்லை. ரெண்டு தரப்புலையும் பேசணும்ல. இப்போ அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்கிறது ஒரு குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தின் வாயிலாக அனுப்பப்பட்ட ஒரு வழக்கறிஞர், இதில் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் ஜெய் ஸ்ரீராம்னு மசூதிக்குள்ளே போய் கோஷம் போடலாமா? இத்தனை பேர் கோஷம் மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டிங்கன்னா அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு கிருஷ்ணர் கோயிலே, இங்கே ஏதோ ஒரு கோயில், கிருஷ்ணர் கோயில், ராமர் கோயில், இங்கெல்லாம் போயிட்டு உள்ள அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவங்க கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? ஐயோயோ இந்தியாவே போயிடுச்சு, இந்தியாவுடைய புனிதத்தன்மை கெட்டுவிட்டது, எப்படி அல்லாஹ் பேரை சொல்லலாம், நீங்கள் கிருஷ்ணர் கோயிலில் ராமர் கோயில்னு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு நியாயம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம், எல்லாத்துக்குமான நாடு. முதல்ல இந்த தருதல் எங்களுக்கு எப்படி புரியுதுன்னே புரியல. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் நாடுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கும்போது இவங்களெல்லாம் இன்னும் என்ன பேசுகிறதுனே தெரில. யோகி அவர்கள், அதாவது என்னென்னா, யோகிங்கிற பேரை வச்சுட்டு அவர் பண்ணுற அட்டூழியம் எல்லை மீறி போயிட்டு இருக்குது. கோத்ராவில் எப்படி மோடி இத்தனை பேரை கொன்று குவித்தாருன்னு அவர் மேலே இன்னும் வழக்கு நடந்துகிட்ருக்கோ, அது விடுவிச்சாங்க, கொண்டாங்க. உண்மை என்ன? அன்றைக்கி அவர் சிஎம்மாக இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை நடந்தது. ஒருவேளை நம்ம பிரதமர் ஆகணும்னு இதேமாதிரி பண்ணணும்னு யோகி நினைக்கிறாரா? இவர்கள் அரசியல் மட்டும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். நீங்கள் இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. யாராக இருக்கட்டுங்க, யார் கோயிலாக இருக்கட்டுங்க, அவங்க வெள்ளிக்கிழமை அமைதியாக தொழுகை நடத்துகிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது. இன்றைக்கி என்ன நடந்தது? அதாவது ஒரு மசூதியை நீங்கள் ஆய்வு பண்ண போகிறீங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. ஆய்வு பண்ணிட்டு மறுபடியும் சொல்லாமல் கொள்ளாமல் காலையில் அந்த மசூதிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? மொத்தமாக மக்கள் ஊர் கூட்டிட்டாங்க. அங்கே ஃபுல்லாக முஸ்லீம் ஏரியா. அங்கே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு போகிறீங்க. இப்போ தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. உச்சநீதிமன்றம் சுமோட்டோவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலேஷ் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டு. உச்சநீதிமன்றம் எவ்வளோ வழக்குகள் உங்களுக்கு தெரியும், பெரிய பாலியல் வழக்குகள் எல்லாம் நிறைய வழக்குகளை சுமோட்டோவாக எடுப்பாங்க. இப்போ தானே முன் எடுத்தால் தான் ஒரு நீதி கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப கடுமையானது. ஏன்னா அதானி மேட்டரையும் உச்சநீதிமன்றம் கண்டுக்கல, இதையும் கண்டுக்கலை. ஏன்னா அதானி மேட்டர் நம்ம ஏன் பேசலைன்னா, தொடர்ந்து அதானின்னு பேசி ஒன்றும் நடக்காதுங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், நம்ம வேணால் வீடியோ வேணால் போடலாம். சும்மா அதானியை உடனே பிடிச்சிட்டாங்க, அவர் மேலே பாய்ந்தது வழக்கு, தம்ப்ளின் போடலாம், ஒன்றும் நடக்காது, சும்மா பேசலாம். அதனால் அதையும் பேசுவோம், இதை முக்கியமாக இதை பேசுவோம். இப்போ சாம்பல் பகுதியில் இந்த அளவுக்கு இவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஏற்கனவே போட்ட திட்டம் என்ன? இன்றைக்கி யூபியை எப்படியும் கைப்பற்றணும். அப்போ யூபியில் என்னென்னா ஒரு டிவைடட் பாலிடிக்ஸை இப்போயே உருவாக்கிடணும். இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்கள அடித்து நொறுக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இவங்க இந்துக்களே ஒன்று கொடுக்குறாங்களா, அதுலேயே பெரும்பாலானோர் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. நம்ம யோகிக்கு ஒரு ஒரு மணிப்பூர் பற்றி எரியுது, ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரமாட்டேது. ஒரே ஒரு விஷயம், ஏன் பிரதமர் இது வரைக்கும் போகல? அது 1.5 வருஷமாக போயிட்டுருக்குது. இப்போ நல்லா இருந்த யூபியில் இந்த மாதிரியான விஷயங்கள் பறக்குது. யோகி வந்ததுக்கப்புறம் தேனாரும் பாலாடும் ஓடுதுன்னு சொன்ன இன்றைக்கி அங்கே என்ன நடந்துகிட்ருக்குது? நமக்கு ஒரே ஒரு விஷயம் போடுறது, தேர்தல் அரசியலில் தொடர்ந்து பிஜேபி ஜெயிச்சிட்ருக்குது. ஒரு பக்கம் பிஜேபி வன்முறை வெறியாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இது மதச்சார்பற்ற நாடா? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே பிஜேபி அந்த மதத்தை வைத்து பிரச்சாரம் பண்ணுறதை ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுதில்லை. ஏற்கனவே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இதெல்லாம் காவி பெல்ட் ஆகிடுச்சு. இப்போ மகாராஷ்டிராவையும் காவி பெல்ட் ஆக்கிட்டாங்க. யூபி ஏற்கனவே ஆகி இப்போ தான் வெளியில் வந்திருக்குது. அப்போ தொடர்ந்து இந்தியா முழுக்க இவங்க பண்ணுற அநியாயத்தெல்லாம் பொறுக்க முடியாமல் மக்கள் வெகுண்டு எழுணும். இப்போ உத்தரப்பிரதேசில் போன எம்பி தேர்தல் ஏன் தோத்தாங்க? அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க மீறாங்கன்னு சொல்லி தானே தோத்தாங்க. அப்போ பிஜேபி இது இன்னும் பாடம் கற்றுக்காது, கற்கவும் கற்காது. ஏன்னா அவங்களுடைய கொள்கை தான். இன்றைக்கி சாம்பல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசனை பாருங்கள். ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் ஃபோட்டோ எடுத்து அவங்கள நீங்கள் தேடுறீங்க. இதற்கு முன்பு
நிறையா வயலன்ஸ் நடந்துக்குது, அதில் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போ இஸ்லாமியர்களை குறிவைத்து ஒரு வெறியாட்டம் நடத்தக்கூடியது. தசரா பண்டிகையில் இதே மாதிரி தான் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பகுதியில் வேணும்னே இந்த ஊர்வலம் போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஆச்சா இல்லையா? இப்படி தொடர்ச்சியாக இப்போ தமிழ்நாட்டிலலாம் நம்ம வந்து இந்த ஊர்வலம் போகும்போது பாதை இங்கெல்லாம் போகக்கூடாதுன்றோம். ஆனால் அதையும் மீறி பிஜேபி அடவாடி பண்ணுவானுங்க. ஆனால் இங்கே 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அங்கே கவர்மெண்ட்டே அவங்க கையில் இருக்குது. எப்படி வந்து குஜராத்தில் மோடி பண்ணாரோ அதுக்கு சற்றும் குறையாமல் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கார். இப்போ உச்சநீதிமன்றம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, உச்சநீதிமன்றம் ஏங்க இதை வந்து வழக்கு எடுக்கலை? கவர்மெண்ட் என்ன நடந்துட்டு இருக்குது? குறைஞ்சபட்சம் யோகி அரசுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணுமா? ஏற்கனவே அந்த கன்வாய் யாத்திரையில் வந்து எல்லாத்தோடைய பேர் போடணும்னு சொல்லி அது பெரிய விவாத பொருளாகி உச்சநீதிமன்றம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஹலால் பொருள்களுக்கு அவர் பிரச்சனை பண்ணார். புல்டோசர் பிரச்சனைக்கு அவரை வந்து புல்டோசர்லாம் வச்சு இடிக்கக்கூடாதுன்னு இப்போ தான் சொன்னாங்க. அப்போ புல்டோசரை வச்சு இடிக்கக்கூடாதுன்னா ஆளையே இப்போ வன்முறையால் போடுற அளவுக்கு வந்துருச்சுங்கும்போது எங்கே தேசம் சென்று கொண்டு இருக்கிறதுங்கிற கவலை தான் நம்ம எல்லாம் கேட்குறோம். அகிலேஷ் யாதவ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு? ஒன்றும் கேட்கல. அந்த வீடியோவை காட்டுனீங்க இல்லைப்பா, இந்த பக்கம் வீடியோவை எங்கப்பா காட்டுங்க. அந்த வீடியோ கவர்மெண்ட் தான் எடுத்தது, காட்டுங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோவை எடுத்தவர்கள் மிரட்டப்பட்டார்களா? ஏன் அந்த வீடியோ வந்து யாருக்கும் கிடைக்கல? உள்ளே போனவங்களுடைய விஷுவல் கிடைக்கட்டும். ஒருவேளை அவங்க அமைதியாக போயிருந்தால் நான் ஒத்துக்கிறேன், அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறோம். அப்போ நீங்களே அதாவது என்னென்னா, இவங்க சும்மா இருக்க இஸ்லாமியருடைய கோயிலை போய் இடிப்பீங்க, அவங்க இடிச்சுட்டு ராமர் கோயிலை கட்டுவீங்க, அவங்க அமைதியாக இருக்கணும், ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. உச்சநீதிமன்றம் வந்து இல்லைல்லப்பா அது வந்து பெரும்பான்மை மக்களுடைய எண்ணங்க, அதனால் நாங்கள் அந்த இடத்த கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. அதையும் இஸ்லாமியர்கள் கேட்டுக்கணும். இல்லைப்பா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடெல்லாம் நாங்கள் பெருசாக கொடுக்க மாட்டேன், அதையும் ஏற்றுக்கணும். அதிக குழந்தை பெற்றவங்கன்னு சொல்லுவீங்க, அதையும் அவங்க ஏற்றுக்கணும். அவங்களோட உருவத்தை வைத்து கேலி பண்ணுவீங்க, அதையும் ஏற்றுக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை ஏற்றுக்குவாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்களுடைய ஒரு மசூதியை இடித்து அங்கே கோயில் கட்டி அதை நீங்கள் இந்த பிரதமரே போய் திறந்து வைக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவை கோலாகலமாக கொண்டாடுறீங்கன்னா அந்த இஸ்லாமியருடைய மனதை எப்படி பால்படுங்கிறது புரிஞ்சுக்குவீங்களா? உங்களுக்கு பங்களாதேஷில் இந்துக்கள் அடிக்கும்போது மட்டும் கோவம் வருதில்லை, கொஞ்சம் யோசனை பாருங்கள். கனடாவில் அடிக்கும்போது மட்டும் கோவம் வருதில்லை. இந்து கோயிலை அடித்து விட்டார்களா பாகிஸ்தானில்? உண்மையிலே கோவம் தான், எந்த கோயில் அடித்தாலும் கோவம் தான். அப்போ அது கோவம்னா இது என்ன? அப்போ ஏமாலியாக ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்கிறதுனால நீங்கள் அவங்களை என்ன வேணால் பண்ணலாம், பெரும்பான்மையான இந்துக்கள் பார்ப்பாங்கங்கிறது எப்படி நினைக்கிறாங்க இவங்க? இன்றைக்கும் உண்மையிலேயே சொன்னால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குதுன்னா பிஜேபியை தவிர, நமக்கு தெரிஞ்சு பிஜேபியை தவிர வேறு எந்த கட்சியுமே இதுக்கு உடன்படலைங்க. இஸ்லாமியர்களை ஏன்னா பிஜேபி கூட்டணி இருக்க அஜித் பவார் உடன்பட, நிதிஷ்குமாருக்கு இது உடன்பாடா, நம்ம இவர் சந்திரபாபு நாயுடுக்கு இது உடன்பாடா? கொஞ்சம் பிஜேபி கூட்டணியே சொல்கிறோம். சிராக் பாஸ்வானுக்கு இது உடன்பாடா? என்ன பண்ணுறது, பதவிங்கிறதுனால எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கு உடன்பாடாது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாம்பலில் இப்போ தொழுகை நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ யாரும் க்ரௌடை கூடாதீங்கிறாங்க. தொழுகைக்கு எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்ட காலம் போய் அப்பா நிறைய பேர் கூடிடாதீங்க அப்படின்னு சொல்ல வைத்து விட்டார்களே, அந்த நெஞ்சில் உள்ள முள் ஆறுமா? அவரும் இந்தியர் தானே. உங்களுக்கு நீங்கள் இந்தியர்னு அவர் யாருங்க? அவர் இந்தியர் தானேங்க. சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்காத இயக்கம் ஆர்எஸ்எஸ். நீங்கள்லாம் உரிமை கொண்டாடுறீங்க. சவார்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நம்ம ஐயா ஆளுநர் வந்து பொங்குவார் அடிக்கடி. ஆர்எஸ்எஸ் அப்படின்னாலே பொங்குவார் ஐயா. நம்ம யார் நிறைய பேர் மோடி அமித்ஷா எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இவங்களால தான் பிரச்சனையே வருது. பாதி பிரச்சனை ஏற்கனவே வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததா இல்லையா? 3 தடவை தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே ஆர்எஸ்எஸ். நீங்கள் பாப்புலர் இந்தியாவை தடை பண்ணுறீங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை பண்ணக்கூடிய இயக்கம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன இயக்கம் சொல்லுங்கள். பிஹெச்பி என்ன இயக்கம்? கடந்த காலத்தில் அவங்களோட என்ன பண்ணாங்க? ஹரியானாவில் நூல் மாவட்டத்தில் என்ன பண்ணாங்க? சொல்லிக்கிட்டே போகலாம். மறுபடியும் சொல்கிறோம், இது வந்து போகிற பாதை தவறு. இது வந்து உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும். மோடி அமித்ஷா சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுபான்மையினர் இந்த மாதிரி கோவப்படுறது மிகப்பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஹசீனா சொன்னாங்களோ வங்காளதேசத்தில், அதே மாதிரி சொன்னாங்க. ஹசீனா என்ன சொன்னாங்க? ஏங்க இந்து கோழி அடிக்கிறதுனா இந்தியாவில் வந்து சிறுபான்மையினர் அடி வாங்குறாங்க, அதனுடைய எதிர்வினை இதுன்னாங்க. அவங்களுக்கு என்ன நிலைமை ஆச்சு? கடைசியாக ஊரை விட்டு ஓடி வந்து இன்றைக்கி கல்கத்தாவில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.